நேத்து எங்க டீச்சர் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உன் மொவ முட்டை வாங்கியிருக்கா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த முட்டை அடை வச்சா பொரிக்குமான்னு கேட்டாரு. என் மானமே போச்சு. அடி ஒத்தக்கால கொக்க, நீ முட்டை வாங்கும் போது உன் மானம் போல, உங்க அப்பா சொல்லும் போதுதான் மானம் போச்சா? வேப்ப மரத்துல என்னடி பண்ற? பலாப்பழம் பறிக்கிறேன். பாத்து பறிடி அம்மா, முள்ளு குத்திர போது. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? தெரியலடி. டுடே குந்தாணி. இப்ப யோ, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷ வீட்ல இருந்தா வீடு விளங்காதான். அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்குண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கிட்டு கிளம்புடி. யோ, நான் வரேன்யா. கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டான். ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே. என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குந்தாணி, குடும்பமே இப்படிதான் அலையறீங்களா? என்னடி பெருமூச்சு விடுற? ஆடி மாசம் வந்துருச்சுல, கல்யாணம் காது குத்து ஒண்ணு நடக்காது, செலவு மிச்சம். என்னப்பா இது? நம்ம ஊர்ல வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம், உங்களால முடிஞ்சதை போடுங்கக்கா. இந்தாங்கக்கா. இது என்னப்பா? அடுத்த வாரம் ஊர்ல கபடி மேட்ச், அதுக்கும் முடிஞ்சதை போடுங்க. உங்க பக்கத்து வீட்டு அக்கா 500 ரூபாய் எழுதிருக்காங்க, நீங்க என்னக்கா வெறும் 50 ரூபா தான் எழுதுறீங்க? அவ 500 ரூபாய் போட்டாளா? இருப்பா, நான் 1000 ரூபாய் போடுறேன். எங்கடி சட்டப்பையில வச்சிருந்த 1000 ரூபாய காணோம்? ஒரு கருமாதி காரியத்தை மொய்ய போடணும். வானர் பொண்டாட்டிய, ஆடி மாசத்துல கல்யாணம் தான் நடக்காது, கருமாதி நடக்குண்டியோ. செலவு மிச்சமா? உன் புருஷன் செத்தாலும் செலவு வந்துட்டே தாண்டி இருக்கும். ஏண்டி நீ சாதா கோழி சாதா முட்டை போடுற, அப்ப நெருப்பு கோழி அவிச்ச முட்டை போடுமா? இல்லடி, ஆம்லெட் போடும். வெங்காயம் வெட்டி எடுத்துட்டு போறியா? முளைக்காதடி மூளை சத்தவள, அதுவும் எங்கள மாதிரி சாதாரண முட்டை தான் போடும். ஏன்டி மூஞ்ச இழுத்து போட்டுட்டு உட்கார்ந்துருக்க? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. எதுக்குடி? நேத்து எங்க ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்க சுத்தி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் ஊருக்கே தெரியுமே. நான் எதுவுமே எழுதாம வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பார்த்துட்டு என் ஃப்ரெண்டும் வெறும் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டா. அதான் சுத்தி சண்டை. இதுக்கு ஏன்டி சண்டை போட்ட? லூசா சுத்தி நீ? 2 பேரும் வெறும் பேப்பரை கொடுத்தா காப்பி அடிச்சோம் டீச்சர் நினைச்சுக்க மாட்டாங்க. பெத்தவங்க செஞ்ச பாவம் புள்ளைய போய் சேருன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை